என் அன்பு குழந்தையே, இன்று உன்னிடம் ஒரு பொய்யான உண்மையை புரிய வைக்க வந்துள்ளேன். இந்த வார்த்தைகளை இறுதி வரை கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் எதுவெல்லாம் பொய்யாக நடக்கின்றது, எதற்காக எல்லாம் நீ ஏங்கி தவிக்கின்றாய், எதற்காக நான் உன்னை எல்லாவற்றையும் விட்டுவிடு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வாய். இத்தனை வருடமாக பழகிக் கொண்டிருந்தேன். எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். என்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விட்டார்கள். என் நிஜமான நேசம் இன்று கேள்விக்குறி ஆகிவிட்டது. என்னுடைய உண்மையான பாசம் இன்று பொய்யாகிவிட்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் அன்பாகவும் தானே இருந்தேன். அன்பை பகிர்வது தவறா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அன்பை பகிர்வது ஒருபோதும் தவறாகாது. ஆனால் அதே அன்பை எதிர்பார்ப்பதுதான் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தவறாக இருக்கின்றது. ஏனென்றால் இக்காலகட்டத்தில் உண்மையான அன்பும் நேசமும் சந்தேகிக்கப்படுகின்றது, உதாசீனப்படுத்தப்படுகின்றது, புறக்கணிக்கப்படுகின்றது. எதுவுமே இல்லை என்றாலும் சலித்து போய் விடுகின்றது. அன்பு சலிக்குமா என்றால் ஆம் குழந்தையே, உண்மையான அன்பை நாம் இன்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். பகல் வேஷம் போடும் பல மனிதர்கள் உலாவுவதாலேயே நிஜமான அன்பும் நேசமும் நிராகரிக்கப்படுகின்றது. இதில் நம்பிக்கையை பயன்படுத்திக் கொண்டவர்களும் அன்புக்கும் நேசத்திற்கும் மதிப்பு தெரியாதவர்களும் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கின்றனர். ஆனால் நிஜமான நேசத்தை சுமந்து கொண்டிருக்கும் உன்னை போன்றவர்கள் தான் வலியால் இங்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் தான் நீயும் இப்போது இருக்கின்றாய். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறெல்லாம் நடக்கின்றது? இனி யாரைத்தான் நான் இங்கு முழுமையாக நம்புவது என்று வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் இந்த விஷயத்தில் வருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள்தான். அன்பை புறக்கணிப்பவர்களே நஷ்டம் அடைபவர்கள். அன்பை உதாசீனப்படுத்தி செல்பவர்களே துரதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் இங்கு உண்மையான நேசமும் நிஜமான அன்பும் தூய்மையான நம்பிக்கையும் அரிதாகிவிட்டது. அவ்வாறாக கிடைத்த பொக்கிஷத்தை அவர்கள் இழந்துவிட்டு செல்கின்றனர். அன்பு, நம்பிக்கை, நேசம், நட்பு எனும் உன்னத புதையலை இன்று அவர்கள் தொலைத்துவிட்டு நிற்கின்றனர். எனவே அவர்கள் தான் வருத்தப்பட வேண்டும். அவர்கள் தான் இழந்திருக்கின்றனர். உன்னை விட்டு விலகியவர்களை நீ விட்டு விடு மகளே. ஏனென்றால் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மையை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. இப்பொழுது சொல், யார் வருத்தப்பட வேண்டியவர்கள்? இன்று உன்னை விட்டு சென்றவர்கள் வேண்டுமென்றால் அன்பு மதிப்பீடு செய்ய தெரியாதவர்களாக இருக்கலாம், நம்பிக்கையின் அர்த்தம் புரியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் உன்னிடம் இருக்கும் அன்பும் நம்பிக்கையும் ஒருபோதும் தோற்காது. இந்த அன்பும் நம்பிக்கையுமே உனக்கானவரை உன்னிடம் ஈர்த்து வரும். எனவே இனி ஒரு நொடியும் கவலைப்படாதே, கண்ணீர் விடாதே. உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன். அனைத்து தோல்விகளிலிருந்தும் அனைத்து துரோகங்களிலிருந்தும் ஒரு உன்னதமான வாழ்க்கை பயணம் தொடங்குகின்றது. அந்த இடத்திலேயே இதோடு நம் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உட்கார்ந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. ஆனால் அந்த முடிவு ஒரு நல்ல தொடக்கம் என்று நீ நினைத்து விட்டால் அந்த தொடக்கம் உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும். அந்த கணத்திலிருந்து உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. யாரும் உனக்கு துரோகத்தை இழைக்க முடியாது. ஏனென்றால் நீ அனைத்தையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்து விட்டாய். இதன் பிறகு நீ இழப்பதற்கு ஒன்றுமில்லை. துணிந்து போராடு. உன்னுடன் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, பொய் சொல்பவர்களும் சந்தர்ப்பவாதிகளும் தொடர்ந்து வெற்றி பெறும் இவ்வுலகில் உண்மையையும் கடவுளையும் தேடி தேடி வருந்திக் கொண்டிருக்கின்றாய். வருந்தாதே. நிலையானது என்று ஒன்றுமே இல்லை. இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. ஒவ்வொரு துன்பமும் சோகமும் உன் வாழ்வில் உனக்கான பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது. எதிர்பார்ப்பு என்பது மனிதனின் இயல்புதான். ஆனாலும் யாரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்து வந்தால் வீண் கவலையை தவிர்த்து விடலாம் என் குழந்தையே. தேடலை குறைத்துக்கொள், நிம்மதியாவாய்.
எதிர்பார்ப்பை குறைத்துவிடு, சந்தோஷமாவாய். அதிக பேச்சை நிறுத்திக்கொள், தேடப்படுவாய். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்பதை எண்ணி வருந்தும் அளவிற்கு எல்லோர் வாழ்விலும் ஒரு சோகம் கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும். வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்றுமே முழுமையாக பிரகாசிக்க. வாழ்க்கை என்பது நிலாவை போன்றது. அதில் வளர்பிறை, தேய்பிறை போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் மறைந்தும் போகும், ஒரு நாள் முழுமையாக வெளிப்படும். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். உன்னால் நன்மைகளை செய்ய முடியாவிட்டாலும் உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்கள் உன்னை நல்ல வழியில் வழிநடத்தும். அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், ஆணவம் காலுக்கடியில் இருக்கட்டும். நம்பிக்கை மொத்த உருவமாக இருந்தால் வெற்றி என்பது உனக்கு நிச்சயம். இல்லையே, வாழ்க்கை என்பது யுத்தத்தை போன்றது. யுத்தத்தில் எப்படி எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையில் எதிரி மிக அவசியம். எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து போராடு. வாழ்க்கை என்பது போர்க்களம். போர்க்களம் மாறலாம், ஆனால் போர்கள் மாறுவதில்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதனை தைரியமாக கையாளு. என் அன்பு குழந்தையே, சமநிலையை தேடி மனநிலையை பாதிப்பதை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருந்து உயர்நிலையை அடைவது உன்னதமானது. எந்த ஒரு சதியையும் சூழ்ச்சியையும் எளிதில் வெல்லலாம். சலனமும் சஞ்சலமும் இல்லாத நதியைப் போல உன் மனம் இருந்தால் நிச்சயம் அது சாத்தியமே. குழந்தையே, தர்ம வழிகளில் செல்லும் போது எண்ணற்ற துயரங்கள், துக்கங்கள் உன்னை வந்து சேரும். இருப்பினும் அதே பாதையில் தொடர்ந்து செல். இறுதியில் உன்னுடைய தர்மமே வெல்லும். கவலைப்படாதே. விதியில் சதி இருந்தால் அதனை மதிகொண்டு வெல்லலாம். ஆனால் அந்த சதியிலே விதி இருந்தால் கவலைப்படாதே. அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இருக்கின்றேன். நீ பயப்படாமல் தைரியமாய் போராடு. என்றும் உன்னுடைய அப்பா உன்னுடனே இருப்பேன். உனக்கான வழித்துணையாய் என்றுமே உன்னுடனே நான் வருவேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் மனதை மகிழ்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை காலை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. செல்லமே, அப்பாவின் இந்த வார்த்தைகளை நம்பி நீ இப்பொழுது நிம்மதியாக உறங்கினால் நாளை காலை உனக்கான அந்த விஷயம், நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்ட அந்த விஷயம் நிச்சயம்